காலை வணக்கம் குழந்தைகளே! அனைவரும் நலம்தானே? நான் இன்று பாடம் 4 நானும் நாங்களும் என்ற புதிய பாடத்தை கற்கவிருக்கின்றோம். அதற்கு முன்னால் குழந்தைகளே, உங்கள் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் உங்களை செல்லமாக பெயர் சொல்லி அழைப்பார்கள் தானே? அதைப் போலத்தான் இன்று எழில் என்ற சிறுவனை அவன் குடும்பத்தினர் எவ்வாறெல்லாம் அழைக்கிறார்கள் என்று பார்ப்போமா? வாருங்கள், பாடப்பகுதிக்குள் நுழையலாமா? என் பெயர் எழில். இவர்தான் என் அம்மா. என் அம்மா என்னை எழில்மா என்று அன்பாக அழைப்பார்கள். இவர்தான் என் அப்பா. என்னை எழில்குட்டி என்று செல்லமாக அழைப்பார். இவர்தான் என் பாட்டி. இவர் என்னை எழில்கண்ணு என்று பாசமாக அழைப்பார். இவர்தான் என் தாத்தா. இவர் என்னை எழில் தம்பி என்று அக்கறையாக அழைப்பார். இவள்தான் என் தங்கை. என்னை அண்ணா என்று அழைப்பார். என் நண்பர்கள் என்னை எழிலா என்று பாசத்தோடு அழைப்பார்கள். இவர்கள் எல்லாரும் என்னை இப்படித்தான் அழைப்பார்கள். இவர்களை பற்றி சொல்லட்டுமா? கேளுங்களேன். என் அம்மா எதையும் பொறுமையுடன் கேட்பார். எதையும் முதலில் அம்மாவிடம்தான் சொல்வேன். என் அப்பா எனக்கு நிறைய கதைகள் சொல்வார். அவற்றில் எல்லாம் நான் தான் கதைத்தலைவன். தாத்தாவுடன் வெளியில் செல்வது எனக்கு பிடிக்கும். அடிக்கடி செல்வேன். என் பாட்டி நன்றாக பாடுவார். நானும் அவரோடு சேர்ந்து பாடுவேன். குழந்தைகளே, உங்களுக்கும் குட்டி தங்கை மிகவும் பிடிக்கும் தானே? நான் செய்வதையே குட்டி தங்கையும் செய்து காட்டுவாள். பார்க்க சிரிப்பாக இருக்கும். இந்த படத்தை பாருங்க. இங்கு யார் வந்திருக்கிறார்கள்? எழில் உறவினர்கள். உறவினர்கள் வீட்டிற்கு வந்தால் நீங்களும் மகிழ்வீர்கள் அல்லவா? உறவினர்கள் எப்போது வீட்டுக்கு வந்தாலும் எனக்கு மகிழ்ச்சிதான். குழந்தைகளே, இதோ பாருங்க, இங்கு சிறுவர்கள் விளையாடுகிறார்கள். உங்களுக்கும் வெளியில் சென்று நண்பரோடு விளையாடுவது மிகவும் பிடிக்கும் தானே? எனக்கு நண்பர்களுடன் கால்பந்து விளையாட பிடிக்கும். இது என் செல்ல நாய்க்குட்டி. எப்போதும் என்னையே சுற்றி சுற்றி வரும். இது என்னை எப்படி அழைக்கும் தெரியுமா? லொல் லொல். மகிழ்ச்சி. நான் நண்பர்களுடன் விளையாடும் போதும் உறவினர்களுடன் இருக்கும் போதும் மகிழ்ச்சியாய் இருப்பேன். நீங்கள் எப்போதெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள்? சற்றே நினைவுபடுத்தி கூறலாமா? குழந்தைகளே, நீங்களும் உங்களுடைய உறவுகளைப் பற்றி கூறி மகிழுங்கள். குழந்தைகளே, நாம் அடுத்தபடியாக இந்த பாடப்பகுதியில் உள்ள கடின பதங்களை படித்து தெரிந்து கொள்வோமா? கடின பதங்கள். 1. கதைகள். க தை க இல் கதைகள். 2. தங்கை. த இங் கை தங்கை. 3. உறவினர். உ ர வி ந இர் உறவினர். 4. நண்பர்கள். ந இன் ப இர் க இல் நண்பர்கள். 5. பாட்டி. பா இட் டி பாட்டி. மீண்டும் ஒரு முறை படிப்போமா? 1. கதைகள். க தை க இல் கதைகள். 2. தங்கை. த இங் கை தங்கை. 3. உறவினர். உ ர வி ந இர் உறவினர். 4. நண்பர்கள். ந இன் ப இர் க இல் நண்பர்கள். 5. பாட்டி. பா இட் டி பாட்டி. குழந்தைகளே,
கடின பதங்களை நன்றாக படிக்க கற்றுக்கொண்டீர்கள். நன்று.